இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுண்ணா. மித்ரா, ஆதி அவன் ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் இல்லம்மா. அவன் பொண்டாட்டி பாரதி கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்காமா. அண்ணா, என்னண்ணா சொல்ற? ஆமாமா, அந்த பாரதி கூட தான் அவன் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். பாரதி, கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்களேன். ஆதி, சாய்ங்க சொல்றேன். ஏ ராசா குருவி, அடிவெள்ளி அருவி, ஆகாசம் கொடுத்த அழகான பருதி, இந்த வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும், ஏழேழு ஜென்மமும் ஒன்னாவே வாழணும், சந்தோஷ சதிராட புரியாத புதி போட என் இதயமே கடனாக கடனாக என்ன பாரதி, எரிச்சலா இருக்கா? போன இதயம் தேடுதே கடல் சேரத்தானே. என்ன ஆதி, இதுதான் உன் ஃப்ரெண்டு வீடா? இல்ல மித்ரா, நான் வந்து நான் வந்து பாரதி வீட்ல இருந்துட்டு தான் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன்னு போய் சொன்னியா? பாரதியை தான் நீங்க பார்க்க வரீங்கன்னா அது என்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்ல, நீ ஏதாவது தப்பா எடுத்துக்குவியான் தான். அது எப்படி நினைப்பேன்? இந்த 10 வருஷத்துல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஆக்சுவலி நான் அந்த மீன்ல சொல்லல. பாரதி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு மித்ரா, என்ன இருந்தாலும் அதுக்கு நாம தானே காரணம். நம்ம மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. அதான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்துக்க வேற கூட ஆள் இல்லை. ஸோ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க பாரதிக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லிருக்க போறேன்? எனக்கும் பாரதிக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? சொல்ல போனா நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நானும் உங்க கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேனே. ஆனா நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. இப்பயாவது இந்த பூஜை எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கும் மித்ராவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சுல, அதுக்கு பரிகாரமா தான் இந்த பூஜையை பண்றோம். ஓ, ஏன் மித்ரா,
உங்கள் ஃபேமிலியை பார்க்க டீசெண்டாக மாடர்னாக இருக்கீங்க. ஆனால் இந்த சாமியார் பூஜை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப நம்புறீங்களே. ஆதி, எங்க அண்ணனுக்கு இதுல நம்பிக்கை ரொம்ப அதிகம். எலுமிச்சம்பழத்து மேலே வச்ச நம்பிக்கையை இன்ஜின் மேலே வச்சா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. தாலி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டேல. நேத்தே வாங்கிட்டு வந்துட்டோம். என் கார்ல இருக்கு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. ஆஹா, இது பாரதி கொடுக்க வேண்டிய மெடிசன் ஆச்சே. இன்னும் 15 மினிட்ஸ்ல மெடிசன் கொடுக்கணும். இப்ப என்ன பண்றது? சார், நாடி ஆறுது, சீக்கிரம் வர என்னாச்சு சொல்லுங்க. மித்ரா? தாலி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர இன்னும் ஆளை காணோம். தெரியல, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பாரு. என்ன காரையும் ஆதியையும் காணோம். மித்ரா, பாரதி மெடிசனை நான் மறந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன? காஃபி நீங்க குடிங்க, எனக்கு இப்ப வேண்டாம். உங்களுக்கு முதல்ல கியூர் ஆனாலே எனக்கு போதும். அது என்னமோ தெரியல பாரதி, வீட்டில் முக்கியமான பூஜை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மெடிசன் கவரை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு தெரியல, அப்படியே கார் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதயமே